இந்த கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் ஆங்கிள் பிஏசி இன்ன கிவன் ட்ரையாங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். பிஏசி இந்த ஆங்கிள் அதான் டீட்டா. இந்த டீட்டா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு பேசிக்காக தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்குலரில் எது 90 டிகிரிக்கோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைப்போட்டீனியஸ். எது ஆங்கிளாக சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. அவங்க நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னது, ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் தெரியும். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் இன்வால்வ் ஆகிறது எந்த ரேஷியோ, tan theta. tan theta is equal to opposite by adjacent. அப்போ நம்ம என்ன எடுக்கணும், tan theta எடுக்கணும். என்ன பண்ணணும், tan theta is equal to opposite எவ்வளவு 4 by adjacent 5. அப்போ tan theta is equal to 4 by 5 எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, கேன்சல் பண்ணோம்னா 0.48 டைம் கிடைக்கும், 0.8. இந்த டீட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். tan theta equal to 0.8. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, 0.8011, நியரஸ்ட் டு 0.8 தான். அப்போ இந்த 0.8க்கு என்ன போட்டுக்கலாம், tan 38.7 போட்டுக்கலாம். இந்த 0.8 என்ன போட்டுக்கலாம், tan of 38.7 டிகிரி. கரெக்டுங்களா? ரெண்டு பக்கம் tan theta equal tan of 38.7 டிகிரினா theta is equal to 38.7 டிகிரி. கிளியருங்களா? இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் பாருங்க. ஆங்கிள் கேட்குறாங்க. இங்கே எனக்கு தெரிஞ்ச வேல்யூ ஆப்போசிட்டு அட்ஜசன்ட் தெரியும். அப்போ tan theta எடுக்கணும். tan theta is equal to ஆப்போசிட் எவ்வளவு, 8/3. அப்போ tan theta is equal to 8/3. கேன்சல் பண்ணால் 2 டைம் 6 ரெமண்டர் 2, பாயிண்ட் 0 20 66ன்னு போயிட்டே இருக்கும். இப்போ 2.66 கொடுத்துருக்குறாங்க. 2.66க்கு என்னது, tan 69.4 டிகிரி. tan theta is equal to tan 69.4 டிகிரி. இங்கேயும் tan இங்கேயும் tan. அப்போ என்ன படிக்கலாம், theta is equal to 69.4 டிகிரி. கிளியருங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. A tower stands vertically on the ground from point on the ground which is 48 meter away from the foot of the tower. The angle of elevation of the top. சரி, இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டவர்னு வச்சுக்கலாம். இந்த டவருக்கு மேலே ஒரு பையன் இருக்கிறான், இது கிரவுண்டு. இந்த டவர் மேலேருந்து கிரவுண்டில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. இதுதான் பார்க்குறான், இந்த லைனை பார்க்குறான். அப்போ அவன் கண்ணுக்கு நேராக ஒரு லைனை ட்ரா பண்ணணும், ஹரிசாண்டல் லைன். இங்கிருந்து இந்த ஆங்கிளில் போகணும். இதுக்கு பேர் என்னது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதுக்கு பேர் என்னது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சிம்பிளாக சொன்னோம்னா கீழ் நோக்கி பார்க்குறோம், இங்கிருந்து கீழே பார்க்குறோம். அப்போ ஐ சைட்டுக்கு நேராக என்ன பண்ணணும், ஐக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் போடணும், அங்கிருந்து ஆங்கிள் போடணும். அப்போ இந்த ஆங்கிள் பேர் என்னது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். சரி, அது கிரவுண்டில் நின்றுக்கிட்டு டவரோடைய டாப்பை பார்க்குறான்னு வச்சுக்கோங்க. கீழேருந்து டவரை மேலே பார்க்குறான்னா மேல் நோக்கி பார்ப்பானா, அப்போ அவன் கண்ணுக்கு நேரம் இந்த லைன் தான் எடுத்துக்கிறோமா, இதைத்தான் அவன் கண்ணுக்கு நேரம் லைன் எடுத்துக்கணும். சரிங்களா? அவன் கண்ணுக்கும் கிரவுண்டுக்கு பெரிய கேப் நம்ம கன்சிடர் பண்ணிக்கல. சரிங்களா? ஒரு கொஸ்டின்ல அவன் ஹைட்டு எடுத்துகிட்டு கொடுத்தாங்கன்னா அவன் ஹைட்டை மென்ஷன் பண்ணி போட்டுக்குவோம். இல்லைன்னா கரெக்டாக அவன் இங்கிருந்து எடுத்துக்கும். கிரவுண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம், டவரோடைய டாப்பை பார்க்குறான். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கீழேருந்து மேலே பார்க்குறான்னா அதுக்கு பேர் என்னது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். மேலேருந்து கீழே பார்த்தா கண்ணுக்கு நேரம் லைன் போட்டு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். கீழேருந்து மேலே பார்க்குறான்னா அந்த கிரவுண்ட்லேருந்து என்ன பண்ணுவது, பார்க்குற லைனை போட்டு ஆங்கிள் போட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அவனோட ஹைட்டை கன்சிடர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். மேபி இது டவரு, இது அவன் ஹைட்டு. ஏன்னா அவன் ஹைட்டை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் ஹைட் நேரம் லைனை போட்டு இங்கிருந்து தான் பார்ப்பான். அப்போ இதுதான் நமக்கு என்னது, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அவன் ஹைட்டை கன்சிடர் பண்ணி அவன் மீட்டர் வந்து ஹைட் வந்து 1.2 மீட்டர் அவன் ஹைட் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா கிரவுண்ட் ஹைட்டை போட்டு ஆனால் இங்கிருந்து தான் பார்ப்பான். ஹைட்டெல்லாம் மென்ஷன் பண்ணல, இங்கிருந்து பார்க்குறான் அப்படின்னா இங்கிருந்தே பாயிண்ட் வச்சுக்கலாம். இதானது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். மேலேருந்து பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு இப்படி போட்டுவாங்க, இங்கிருந்து கீழே பார்க்குறான், இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் போட்டுருவாங்க. தப்புது. எது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா அவன் கண்ணுக்கு நேரம் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கிறோம், அது ஹரிசாண்டல் லைன் வந்து ஆங்கிள் போடணும். இதான் நமக்கு என்னது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்.
கிளியருங்களா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வச்சு சம்ஸ் எல்லாம் பார்க்கணும் நம்ம. ஓகே, இப்போ சம கவனிங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இனிமேட்டு இப்போ வரக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே அவன் கொடுத்துரு கொஸ்டினை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவன் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், பிக்சர் கரெக்டாக ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிட்டு அவன் என்ன கொடுத்துருக்கான் என்ன கேட்டிருக்காங்கிறது கரெக்டாக நம்ம நோட் பண்ணிட்டோம்னா அவன் கேட்குறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் பாருங்களேன், எ டவர் ஸ்டாண்ட்ஸ் ஆன் வெர்டிகலி ஆன் த கிரவுண்டு. கிரவுண்டு மேலே ஒரு டவர் என்ன இருக்குது, வெர்டிகலாக நிற்குது. இது கிரவுண்டு, இது டவர். ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட், கிரவுண்டு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது விச் இஸ் 48 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர். இதான ஃபுட் ஆஃப் த டவர். இங்கிருந்து 48 மீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்ல இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர், இங்கிருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டு த டாப் ஆஃப் த டவரை பார்க்குறான். இதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது 30 டிகிரி. இப்போ கொடுத்துருக்கிறத பிக்சர் வரைஞ்சாச்சு. இதுதான் டவர். ஏபி இஸ் டவர். இது சிங்கிறது ஃபுட் ஆஃப் டவர்லேருந்து 48 மீட்டர் தள்ளி இருக்கிற எனி பாயிண்ட் சி. பிக்சர் போட்டோமா என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் த டவர். இந்த ஏபி என்னன்னு கேட்குறாங்க, இந்த ஹைட் ஆஃப் த டவர் ஹெச்னு கேட்குறாங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். லெட் height of the tower AB equal to H. C is the point which is 48 meter away from foot of the tower B. அதான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணிக்கிங்க. என்னது, ஏபிங்கிறது என்னது, ஈக்குவல் டு H, ஹைட் ஆஃப் டவர். சரி, ஓகே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த H தான் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஆப்போசிட் சைடு. நான் சொல்லியிருக்கிறேன், இது 90 டிகிரிங்களா, இது ஹைப்போட்டினியஸ். எப்பயும் 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறதா ஹைப்போட்டினியஸ். அதான் லார்ஜஸ்ட் சைடு ஆஃப் த ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அது கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது, ஆப்போசிட். தெரிஞ்ச வேல்யூ என்னது, அட்ஜசன்ட். அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட் ரெண்டு இன்வால்வ் ஆகுறது எந்த ரேஷியோ, tan θ. அப்போ அந்த ஃபிகருக்கு என்ன பண்ண, நம்ம tan θ எடுக்கணும். இன் ஃபிகர் tan θ is equal to என்ன வருதுதான் θ என்ன வரும், ஆப்போசிட் AB by BC. θ எவ்வளவு, 30 டிகிரி. tan 30 டிகிரி is equal to AB எவ்வளவு, Hன்னு வச்சிருக்கிறோம். BC எவ்வளவு, 48. tan √3 என்ன வேல்யூ, 1/√3 is equal to H by 48. இந்த 48 மல்டிப்ளை பெருமா, அப்போ 48/√3 is equal to H. நம்ம ரேஷனலைஸ் படிச்சிருக்கிறோம். கீழே √3னா மேலே என்ன பண்ணுவோம், √3 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ 48 into √3 by √3 into √3. 48 √3 by √3 into √3 கிடைக்கும் நமக்கு 3. √3 into 3, √3 into √3 3 ஆயிரும். is equal to H. இந்த 3யும் 48 கேன்சல் பண்ணலாம். என்ன கிடைக்கும் நமக்கு, 1 time 6 time 16. அப்போ 16 √3 is equal to H. இதுதான் ஹைட்டு. ஒருவேளை கொஸ்டின்ல அவங்க √3க்கு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா 1.73 மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா √3க்கு 1.73 கூட மல்டிப்ளை பண்ணி போடணும். இல்லைன்னா √3ன்னு முடிச்சுக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ ஹைட் ஆஃப் தி டவர் H is equal to 16 √3 சென்டிமீட்டருங்களா, ஏன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 48 மீட்டர். அப்போ இதான போடணும், மீட்டர். ஹைட் ஆஃப் தி டவர் H is equal to 16 √3 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.20. A kite is flying at a height of 75 meter above the ground. கிரவுண்டுக்கு மேலே 75 மீட்டரில் என்ன இருக்கு, ஒரு கைட் பறந்துட்டு இருக்குது. The string attached to the kite is temporarily tied to the point on the ground. சரி, the inclination of the string with the ground is 60 degree. இது கிரவுண்டு, இங்கே கைட்டு பறந்துட்டு இருக்குது. இந்த கைட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ரிங்ல கட்டி ஒரு பாயிண்ட்ல கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதானது வெர்டிக்கல் ஹைட். இந்த ஸ்ட்ரிங்கு கட்டி வச்சிருக்கிற கிரவுண்ட்ல கட்டி வச்சிருக்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிங்குக்கும் கிரவுண்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளவு, 60 டிகிரி. ஹைட் எவ்வளவு, 70 மீட்டர் அபவ் த கிரவுண்ட். இந்த ஹைட் எவ்வளவு நமக்கு, 75 மீட்டர். இது கைட் பறக்கிற இடம் A,
பிசி. கைட்டு கிரவுண்ட்லேருந்து 70 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. அந்த கைட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டி வச்சிருக்காங்க ஒரு பாயிண்ட்ல. அந்த ஸ்ட்ரிங்குக்கும் கிரவுண்டுக்கு இருக்க ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ஏசி என்னன்னு கேட்குறாங்க. அஷ்யூம் தட் தேர் இஸ் அ நோ ஸ்லாக் இன் த ஸ்ட்ரிங். எந்த ஒரு முடிச்சும் வளைவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த லென்த் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கணும். நம்ம தெரிஞ்ச வேலை என்னது, இது 90 டிகிரிங்களா. அப்போ இது ஹைப்போட்டீனியஸ், இது ஆப்போசிட். ஏன்னா ஆங்கிள் இங்கே இருக்குது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். சரிங்களா. தெரிஞ்ச வேல்யூ ஆப்போசிட், கண்டுபிடிக்க வேண்டிய ஹைப்போட்டீனியஸ். ஆப்போசிட் ஹைப்போட்டீனியஸ் எந்த ரேஷியோ நமக்கு, சைன் தீட்டா. அப்போ அந்த ஃபிகர் என்ன பண்ணணும், சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணலாம், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங், லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏசி. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ணலாம், சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் 60 ஆப்போசிட் ஏபி பை ஹைப்போட்டீனியஸ் ஏசி. சைன் 60 என்னது நமக்கு √3/2. ஏபி எவ்வளவு 75 கொடுத்துருக்குறாங்க. 75 தானா, 75 மீட்டர் பை ஏசி. ஏசினா கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏசி மேலே கொண்டு போயிடலாமா, இந்த 2 மேலே போய் √3 கீழே வந்துடும். அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 2 × 75/√3, 150/√3. என்ன பண்ணணும், கீழே மேலே என்ன பண்ணணும், √3 மல்டிப்ளை பண்ணணும் ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக. /√3/√3 என்ன ஆகும், இன்ட்டு பண்ணோம்னா 150√3 டிவைடட் பை √3 × √3 3. கேன்சல் பண்ண 1 டைம், இது எவ்வளவு 50 டைம். அப்போ ஆன்சர் இஸ் 50√3 மீட்டர். √3க்கு வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, பண்ணல. பண்ணியிருந்தா இந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம், 50√3 வச்சுக்கலாம். கிளியருங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 2 ships are sailing in the sea on either side of a lighthouse. லைட் ஹவுஸ்க்கு ரெண்டு பக்கமும் 2 ஷிப்ஸ் வருது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஹாஸ் அப்சார்ப்ட் ஃப்ரம் ஷிப்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, லைட் ஹவுஸோட டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் 30 and 45 ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹை, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். ஓகே, இது லைட் ஹவுஸ். இந்த பக்கம் ஒரு ஷிப்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்குது. ஓகே, ஏபிங்கிற எடுத்துக்கலாம். ஹைட் ஆஃப் லைட் ஹவுஸ் இது சிடி. சிடிங்கிறது அந்த 2 ஷிப்ஸோட பொசிஷன். 2 ஷிப்ஸ்ல என்ன பண்ணுறாங்க, லைட் ஹவுஸோட டாப்பை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷிப்புக்கு எவ்வளவு 30 டிகிரி, இன்னொரு ஷிப்புக்கு 45 டிகிரி. கண்டுபிடிக்க வேண்டியது லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹை. இது எவ்வளவு 200 மீட்டர். நாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் பிசி பிளஸ் பிடி கண்டுபிடிக்கணும். பிசி பிளஸ் பிடி கண்டுபிடிக்கணும். இதுதான் 90 டிகிரி. சரி, அப்போ இது ஆங்கிள், இது ஹைப்போட்டீனியஸ். 90 இது ஹைப்போட்டீனியஸ். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். இந்த ட்ரையாங்கிளுக்கு இது ஆப்போசிட், இது என்னது அட்ஜசன்ட். ரெண்டுலையுமே அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். பிசி கண்டுபிடிக்கணும், பிடி கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் கிடைச்சிரும். சரிங்களா. இதை ஃபர்ஸ்ட் ஃபிகர் எடுத்துக்கலாம். ஏபிசியில் பிசி கண்டுபிடிக்கலாம், அப்புறம் ஏபிடியில் பிடி கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன் ஃபிகர் இன் ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. அதையுமே நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணலாம். இப்படி போட்டால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன ஆங்கிள் எடுக்கணும், ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ tan எடுக்கணும். tan 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது ஏபி பை பிசி. tan 30க்கு என்ன வேல்யூ 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஏபி எவ்வளவு 200 மீட்டர் பை பிசி. கிராஸ் பண்ணி பண்ணோம்னா பிசி இஸ் ஈக்குவல் டு 200√3. இது பிசி இவ்வளவு மீட்டர். இதே மாதிரி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் பிடி.
tan 45 1. AB எவ்வளவுங்க 200 மீட்டர் by BD. அப்ப BD is equal to cross multiply பண்ணோம்னா 200 மீட்டர். Distance between two ships. Is equal to என்னது CD. என்ன வரும் நமக்கு BC plus BD. இப்போ CD is equal to BC எவ்வளவு BC 200 root 3 plus 200. சரிங்களா ரெண்டுலையும் காமனாக 200 வெளியே எடுத்துட்டோன்னா root 3 plus 1 200 into root 3க்கு வேல்யூ சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவு 1.732 plus 1. அப்போ 200 into ப்ளஸ் பண்ணோம்னா 2.732. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நமக்கு 2ஆல் இன்ட்டு பண்ணி 2 0 ஆட் பண்ணி 3 0 புள்ளி வைக்கணும். 2ஆல் அப்படின்னா 2 2 சார் 4 2 3 6 2 4 மீதி 1 5 2 0 இவ்வளவு மீட்ரு 3 0 புள்ளி வச்சோம்னா 546.4. ஆன்சர் இஸ் 546.4 மீட்டர். கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6.22 from a point on the ground, the angle of elevation of the bottom and top of the tower fixed at the top of a 30 meter high building. ஒரு பில்டிங் இருக்கு 30 மீட்டர் ஹை பில்டிங், அதுக்கு மேலே ஒரு டவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய டாப் அண்ட் பாட்டத்தை ஒரு கீழே கிரவுண்ட் ஒரு பாயிண்ட்லேயே பார்க்கக்கூடிய ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 45 60 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர். ஆக்சுவலாக ஒரு பில்டிங் இருக்குது, இது பில்டிங், இது கிரவுண்டு. இந்த பில்டிங் மேலே ஒரு டவர் இருக்குது. ஏபிங்கிறது டவரு, பிசிங்கிறது பில்டிங். ஏபிங்கிறது டவரு, பிசிங்கிறது பில்டிங். இதில் ஒரு பாயிண்ட் இருக்கு, கிரவுண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த டவரையும் பார்க்குறாங்க, பாட்டம் ஆஃப் த டவரையும் பார்க்குறாங்க. சரிங்களா? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். டாப்புக்கு என்னது டாப் எலிவேஷன், பாட்டம் அண்ட் டாப். பாட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது, பாட்டம் எவ்வளவு 45 டிகிரி, பாட்டத்துக்கு 45 டிகிரி, டாப்புக்கு 60 டிகிரி. கரெக்ட்ல? இங்கிருந்து பாட்டத்தை பார்க்கும்போது 45 டிகிரி, டாப் பார்க்கும்போது 60 டிகிரி. கிளியருங்களா? இந்த பாயிண்ட் நினச்சிக்கலாம், டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் தி டவர், ஹைட் ஆஃப் த டவர் ஏபி. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த பில்டிங் என்னது பிசி. பிசிங்கிறது பில்டிங்கு, ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த டவர். பிசி கொடுத்துட்டாங்க எவ்வளவு 30 மீட்டர். இதிலிருந்து இது வரைக்கும் இது எவ்வளவு நமக்கு 30 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரி, வேறு ஏதாவது இவ்வளோ கொடுத்துருக்கா? இல்லை. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் தி டவர். இந்த ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஹச்னு வச்சுட்டுங்களா? இதை ஹச் வச்சுட்டு இது என்னன்னு கேட்குறாங்க. ஹச். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது, பிசிடி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, ஏசிடி ஒரு ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது ஆப்போசிட் சைடில் இருக்குது. நான் அட்ஜஸ்ட் எடுத்துக்கலாம், கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு. சரிங்களா? அப்போ tan θ எடுக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், என்னதுங்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன வைக்கலாம்? முதல்ல பிசிடி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பிசிடியில் 45 ஆங்கிளுங்களா, tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் என்னது BC by DC. tan 45 1 is equal to BC by DC. BC எவ்வளவு 30 டிகிரி, 1 is equal to 30 by DC எவ்வளவு தெரியாது. அப்ப DC is equal to 30 மீட்டர். எப்பயுமே 45 டிகிரினா ஆப்போசிட் ரெண்டு சேமாக தான் இருக்கும். ஏன்னா tan 45 1,
அப்போ ரெண்டு சேமாக தான் இருக்கும். இது 30 தான் கிடைக்கும் நமக்கு. டிசி 30 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏடிசி ஏடிசி இதில் tan 60 டிகிரி tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நமக்கு? ஏசி பை டிசி AC by DC tan 60 degree is equal to tan 60 degree is equal to AC by DC. tan 60 நமக்கு √3 is equal to AC என்னது? AC மொத்தமா என்னது? H plus 30. ACங்கிறது என்னது? H plus 30. H plus 30 divided by DC. இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 13. இப்போ நம்ம H கண்டுபிடிக்கணும். 30 டிவைட் மல்டிப்ளை பேருமா நமக்கு 30 √3 இஸ் ஈக்குவல் டு H plus 30. 30க்கு மைனஸாக மாறிடும். 30 √3 மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு H. ரெண்டு √3 காமன் எடுத்துடலாங்களா? ரெண்டுலையுமே 30 காமன் எடுத்துட்டு √3 மைனஸ் 1. 30 காமன் எடுத்துட்டா √3 minus 1 is equal to H. 30 into √3 எவ்வளவு? 1.732 கொடுத்துருக்குறாங்க. minus 1 equal to H. இப்போ 30 into 1.7 ஒன்றை கழிச்சிட்டோம்னா 0.732 is equal to H. மல்டிப்ளை பண்ணால் 3 2 6 3 9 7 3 21. இங்கே ஒரு 0 இருக்குது. 3 புள்ளி வச்சோம்னா 21.96. அப்போ height of the tower is equal to 21.96 meter. கிளியருங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.23. A TV tower stand vertically on a bank of canal. The tower is watched from a point on the other bank directly opposite to it. The angle of elevation of the top of the tower is 58 degree. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு டிவி டவர் இருக்குது, ஒரு ஒரு வாய்க்கா மாதிரி, அது கேப் எவ்வளவு? இதுதான் வாய்க்கான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்னரில் ஒரு டிவி டவர் இருக்குது. இதோடைய இந்த பாயிண்ட்லேருந்து அதை இந்த டிவி டவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பாயிண்ட், இதுதான் கேனல். இந்த கேனலுக்கு ஆப்போசிட்டுக்கு ஒரு பாயிண்டில் இருந்து அந்த டவரோடைய டாப்பை பார்க்குறாங்க. அந்த ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் தி டவர் இஸ் 58 டிகிரி. இது எவ்வளவு? இந்த ஆங்கிள் 58 டிகிரி. டிவி டவர் கிரவுண்டோட மேக் பண்ணுறாங்க 90 டிகிரி. ஓகே, ஏபி. ஏபிங்கிறது என்னது? டிவி டவரு. பிசிங்கிறது வித் ஆஃப் த கேனல், வித் ஆஃப் த பேங்க் ஆஃப் கேனல். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் அனதர் பாயிண்ட் 20 மீட்டர் அவே ஃப்ரம் த பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து 20 மீட்டர் தள்ளி இன்னொரு பாயிண்ட் இருக்காமா. சரிங்களா? இங்கிருந்து திஸ் பாயிண்ட், the line joining this point to the foot of the tower, the angle of elevation of the top of the tower is 30. இங்கிருந்து டாப் ஆஃப் தி டவரை பார்க்கக்கூடிய angle of elevation 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. find the height of the tower. H என்னன்னு கண்டுபிடிக்கணும். width of the canal X என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மென்ஷன் பண்ணிக்கலாம். height of the tower is equal to AB. அதே மாதிரி width of the canal is equal to BC. இதை Hன்னு வச்சிருக்கிறேன், இதை Xன்னு வச்சிருக்கிறேன். கரெக்டாக ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி 58ங்களா? tan 58 ஹைட்டையும் அட்ஜஸ்ட் தான் ஆப்போசிட் சைடு அட்ஜஸ்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ tan 58 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் H பை எக்ஸ். நம்ம ஹச்சையும் கண்டுபிடி எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். tan 58 எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க? tan 50 டிகிரி ஈக்குவல் டு 1.6003 இஸ் ஈக்குவல் டு H பை 8. இந்த எக்ஸிங் என்ன நமக்கு இன்டோவாக போயிடும். அப்போ 1.6003 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு H. இதை வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னது? இன்
ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி, இந்த பாயிண்ட் டின்னு வச்சுக்கலாம். ஏபிடி என்ன வரும்? tan 30 டிகிரி. tan 30 degree is equal to h by 20 plus x. h by 20 plus x in the full length 20 plus x. tan 30 என்னது? 1 by root 3 is equal to h by 20 plus x. Cross multiply பண்ணோம்னா 20 plus x is equal to h root 3. இந்த first h இருக்குல்ல, அதை substitute பண்ணலாங்களா? From 1 20 plus x is equal to h க்கு என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? root 3 into 1.6003 x ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த root 3க்கு வேல்யூ அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 20 plus x is equal to root 3க்கு 1.732 into 1.6003 x உள்ள இன்ட்டு பண்ணோம்னா 20.x is equal to இது இன்ட்டு பண்ணணும். இன்ட்டு பண்ண கிடைக்கும் நமக்கு 0 ना 0 0 0 0 0 0 0 0 6 2 12 ரிமைண்டர் 1 19 9 மீதி 1 3 மீதி 4 10 2 3 7 1 6 9 1 7 11 1 மீதி 1 7 7 2 எழுதி பண்ணுவோம். 2.7717 நம்ம 2.77 எடுத்துக்கலாம். 2.77x இந்த எக்ஸுக்கு போனால் மைனஸாக மாறிடும். 20 is equal to 2.77x minus x. 20 is equal to 1.77x. 20 divided by 1.77 equal to x. டிவைட் பண்ண வரும் x is equal to டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? கடைசி ஆன்சரில் அதுக்கு முன்னாடி ஆன்சர் 11.29. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 11.29 மீட்டர் வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எக்ஸ் கிடச்சி ஹச் கொண்டு அந்த எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கும், நமக்கு ஹச் கிடைக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் 11.29 மீட்டர். இந்த எக்ஸ் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். என்ன நமக்கு 1.6003 into x 11.29 is equal to h. மட்டில் எப்படி பார்த்தீங்கன்னா 18.07 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு h. கரெக்டுங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த டிவி டவர் என்னது நமக்கு 18.07 மீட்டர். வித் ஆஃப் த கேனல் எவ்வளவு? 11.29 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கவனிங்க. 6.24 an aeroplane set off from G on a bearing of 24 degree towards H. சரி, ஆக்சுவலாக பியரிங் அப்படி என்னன்னா, இப்போ ஜிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, ஹச்சுக்கு டுவர்ஸ் ஹச்சுக்கு பேரிங் ஆஃப் 24 டிகிரி. பேருன்னு கேட்டாங்கன்னா நான் பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கணும். இங்கிருந்து ஹச்சுக்கு போகுதுன்னா அந்த ஹச்சுக்கும் இந்த பர்பண்ட் லைனுக்குள்ள ஆங்கிள் தான் பியரிங்ஸ் அர்த்தம். எப்போ பேரிங் கொடுத்தாலும் ஒரு பர்பண்ட் ட்ரா பண்ணிக்கிறீங்க. இப்போ ஜியிலிருந்து ஹச்சுக்கு போகுதுன்னா இந்த பேரிங்ல இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ? நமக்கு 24 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ 24 டிகிரியில் வரணும் அப்படின்னா ஹச் இங்கே போட்டுக்கலாங்களா? இங்கே ஹச் இருக்குது. இந்த ஆங்கிள் எவ்வளோ? நமக்கு 24 டிகிரி. கிளியருங்களா? ஜியிலிருந்து ஹச்சுக்கு போயிருக்குது. ஏ பாயிண்ட் அது எவ்வளோ? 250 மீட்டர். இந்த கேப் எவ்வளோ நமக்கு? இந்த டிஸ்டன்ஸு 250 கிலோமீட்டர்னு சொல்லிட்டாங்க. கிளியருங்களா? அவே அட் ஹச் இட் சேஞ்சஸ் கோர்ஸ், டைரக்ஷன் மாறுது. ஜியிலிருந்து ஹச்சுக்கு போகுதுன்னா இப்படி போகணும். இந்த ஹச்சுங்கிற பாயிண்ட்ல என்ன பண்ணியிருக்காங்க? டைரக்ஷன் மாத்துறாங்க. எங்க? டு த நார்த் ஆஃப் ஜி, சாரி, கோர்ஸ் அண்ட் ஹெட்ஸ் டுவர்ஸ் ஜே. இங்கிருந்து என்ன ஆகுது? ஹச்சுக்கு போகிறது டைரக்ஷன் மாறி ஜேக்கு போகுது. ஃபர்தர் பை 55 டிகிரி சேஞ்ச் பண்றதுனால இந்த ஆங்கிள் இருந்து ஃபர்தரா டீவியேட் ஆகுது. ஜேக்கு போகுது. இந்த ஆங்கிள் எவ்வளோ டிவியேட்டாக இருக்குது? 55 டிகிரி டிவியேட்டாக இருக்குது.
and distance of 180 கிலோமீட்டர் அவே. இது எவ்வளோ இருக்கு? 180 கிலோமீட்டர். சரி, மற்றபடி என்ன கேட்டிருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸ்லாம் கேட்டிருக்கோமா? இல்லை பிக்சர் நம்ம புரிய மாதிரி போட்டுக்கலாம். இங்கே 9 டிகிரி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஓகே. இல்லைன்னா இந்த இடத்துல 90 போடல, கரெக்டாக இருக்கும். ஓகே, இது 90 டிகிரி. ஏன்னா இது என்னது? பேரிங் போட்டிருக்கு, அது நார்மல் லைன். இது 90 டிகிரி. இப்போ இது 24னா இந்த லைன் என்ன பண்ணிக்கிறேன் நான்? இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஆங்கிள் 24, இது நமக்கு தெரியும் 90 டிகிரின்னு. இது எவ்வளவு? 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் என்னன்னு தெரியும். ஏன்னா இந்த ஆங்கிள் தெரிஞ்சிச்சுனா தான் நம்மளால இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். சொல்ல புரிஞ்சா? ஒரு ட்ரையாங்குலரில் சம் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ் 180 வரணும். இது 24, இது 90. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 90 + 24 எவ்வளோ நமக்கு? 114ங்களா? 90 + 24 4 114. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 180 - 114 சப்ராக்ட் பண்ணோம்னா 6 6 66. இந்த ஆங்கிள் எவ்வளோ நமக்கு? 66 டிகிரி. இப்போ இது 66னா வெர்டிக்கல் ஆப்போசிட். இப்படி லைன் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். இது இப்போ என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ இது 66னா இது ஃபுல்லாக 66 வரணும். இது 6. இந்த லைனும் பாருங்க, இந்த லைனும் இதில் என்னது கட் பண்ணிக்குதுங்களா? அப்போ இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். சரிங்களா? நான் வேணால் பேர் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் ஜின்னு வச்சுக்கோமா? இது ஹச் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது ஹச் பாயிண்ட்டு, இது ஜே பாயிண்ட்டு. நான் பேர் என்ன வச்சுக்கிறேன்? இங்கே ஏன்னு வச்சுக்கிறேன் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. இதை பின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம். இந்த ஏஹெச்ஜி 66னா இதுக்கு வெர்டிகல் ஆப்போசிட் சிஹெச்பி. சிஹெச்பி என்னவா இருக்கணும்? 66ஆக இருக்கணும். அதில் இது 55னா அப்போ இது என்னவா இருக்கும்? 11ஆக இருக்குங்களா? 11 டிகிரி. கிளியருங்களா? இது 24. ஏன்னா இதுதான் பர்பண்டிகுலர் லைன். பேரிங்னா அந்த பாயிண்ட்லேருந்து பர்பிள் லைனை போட்டு அங்கேருந்து மெஷர் பண்ணுறாங்க தான் பேரிங்ஸு. 24 தள்ளி என்ன இருக்குது? ஹச் பாயிண்ட் இருக்குது. 250 கிலோமீட்டர் தள்ளி ஹச்சுங்கிற பாயிண்ட் இருக்குது. இங்கே என்ன ஆகுது? நமக்கு இப்படி போகிற டைரக்ஷனு டீவியேட் ஆகுது. எவ்வளவு? 55 டிகிரி ஃபர்தர் டீவியேட் ஆகுது. இங்கேருந்து டீவியேட் ஆகி ஜி ரீச் பண்ணுது. அந்த ஜி பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 180 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நான் அந்த லைனை போட்டால் எனக்கு பர்பண்டிகுலர் ட்ரையாங்கிள் கிடைக்கும். எனக்கு இதுக்கு நேரம் லைன் போட்டிருக்கிறேன். அப்போ இது 90, இது 24னா இது 66 வரும். இது 66னா இது ஃபுல்லாக 66 வரும். அதில் இது 55 எவ்வளோ இருக்கு? நமக்கு 11 டிகிரி இருக்கும். கிளியரா? ஓகே, பிக்சர் போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு ஃபார் இஸ் ஹச் டு த நார்த் ஆஃப் ஜி? இந்த ஹச்சுங்கிறது இதோட நார்த்லேருந்து எவ்வளோ தூரத்துன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜிங்கிறது இதோட நார்த்லேருந்து இந்த ஹச்சு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஜிஏ நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்ல புரிஞ்சா? இந்த ஹச்சுங்கிறது இதோட நார்த்தில் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும்? நமக்கு ஜிஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு distance h to the north of g. Distance h to the north of g அப்படின்னா இந்த g உடைய நார்த்தில் இந்த h எவ்வளோ தூரமாக இருக்குது? இந்த GH கண்டுபிடிக்கணும். சாரி, GA is equal to GA அதை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? இது ஆங்கிளுங்களா 24ங்கிறது நமக்கு டேட்டா என்ன டேட்டா தெரியும்? 24க்கு தெரியும், 11க்கு தெரியும். அப்போ 24 யூஸ் பண்ணிக்கலாம். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? அட்ஜசன்ட் சைடு. ஏன்னா இது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இருக்குது, ஆப்போசிட் சைடு. உங்களுக்கு புரியும் மாதிரி இந்த ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறேன். இப்படி இருக்குது, இது ஆங்கிள் தீட்டா. நான் இதை கண்டுபிடிக்கணும். இது 90 டிகிரி. அப்போ இது ஹைப்போட்டீனியஸ், இது ஆங்கிள்னால இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. நான் கண்டுபிடிக்கணும் அட்ஜசன்ட் சைடு. தெரிஞ்ச வேலை என்னது? ஹைப்போட்டீனியஸ். அப்போ அட்ஜசன்ட் ஹைப்போட்டீனியஸ் இதில் ஒரு நமக்கு என்ன வரும்? காஸ் தீட்டா வரும். இதில் ஒரு நமக்கு காஸ் தீட்டா. அப்போ இதுக்கு காஸ் 24 எடுக்கணும். என்ன வரும் எனக்கு? காஸ் 24 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு GA பை ஹைப்போட்டீனியஸ் GH. காஸ் 24 எவ்வளவு? காஸ் 24 0.9135 இஸ் ஈக்குவல் டு GA கண்டுபிடிக்கணும் பை GH 250. அப்போ 0.9135 இன்ட்டு
250 is equal to GA. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் நமக்கு 250. 9135 into 25. அதுக்கு 5 மீதி 2 3 5 15 7 மீதி 1 ஓரஞ்சு 5 6 நான் 45. 2 5 10 ரிமைண்டர் 1 7 2 18 5 7 13 ரிமைண்டர் 1 8 12 ரிமைண்டர் 1 2 250. 4 டிஜிட் எழுப்பி வைக்கணும் 1 2 3 4. ஆன்சரு 228.37.375 போட்டாலும் சரி இல்லை 38 போட்டாலும் சரி. இவ்வளவு மீட்டர். கிளியருங்களா? ஓகே. செகண்ட் கொஸ்டின் என்னது? ஹவு ஃபார் இஸ் ஹச் இஸ் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜி. இந்த ஹச் ஈஸ்ட் ஆஃப் ஜின்னு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஏஹெச் கண்டுபிடிக்கணும். ஜிக்கு ஈஸ்ட் என்னது? இந்த சைடு. சரிங்களா? இது நார்த்து. இப்போ நார்த்தில் போகிறதா பேரிங்ஸ், இந்த பக்கம் தான் ஈஸ்ட் இருக்குது நமக்கு. அப்போ ஏஹெச் கண்டுபிடிக்கணும். ஜியோடைய நார்த் இது, இங்கிருந்து ஹச் எவ்வளோ தூரம் ஈஸ்ட் பக்கம் இருக்குது. இப்போ ஏஹெச் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ் ஹச் டு த ஈஸ்ட் ஆஃப் ஜி, ஈஸ்ட் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஏஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? சைன் எடுக்கலாம். sin 24 degree is equal to opposite AH by hypotenuse 250. sin 24 எவ்வளவு? 0.4067 is equal to AH by 250. அப்போ AH வேணும்னா 0.4067 into 250. இதை 250 இன்ட்டு பண்ணணும். இதை 4067 into 25 5 மீதி 3 6 30 13 3 மீதி 3 4 5 20 4 மீதி 1 13 மீதி 1 2 8 5 7 6 1 10. நான் இங்கே ஒரு 0 250ங்கிறப்ப 4 டிஜிட் 1 2 3 4 101.675. அப்போ 6 8ன்னு போட்டுக்கலாம். AH is equal to 101.68 மீட்டர். இது AH. ஓகே. இதுக்கப்புறம் என்னது? தேர்ட் கொஸ்டின். ஹவு ஃபார் இஸ் ஜே டு த நார்த் ஆஃப் ஹச். ஜேங்கிறது நார்த் ஆஃப் ஹச். ஹச் இருக்குங்களா? ஹச்சோட நார்த் இங்கே இருக்கு. அப்போ இது எவ்வளோ தூரம் தள்ளிங்க நம்ம லைன் போட்டுக்கலாம். எப்படி? இந்த ஹச்சோடைய நார்த்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா எவ்வளோ இருக்கு நமக்கு? இந்த பாயிண்ட் என்னது? என்ன போட்டுக்கலாம்? இங்கே பி போட்டுக்கலாமா? பிஜே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஹச்சோடைய நார்த் இங்கே இருக்கும். இந்த ஜேங்கிற பாயிண்ட் நார்த்தில் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னா என்னது? நமக்கு பிஜே கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜே டு த நார்த் ஆஃப் ஹச் பிஜே இஸ் ஈக்குவல் டு பிஜே கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அப்போ என்ன வரும் நமக்கு? பிஜே வேணும்னா 11 இங்கே இருக்குங்களா? ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஹைபோட்டனியூஸ் தெரியும். இப்போ சைன் எடுக்கலாம். சைன் 11 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பிஜே பை ஹைபோட்டனியூஸ் ஹச்ஜே. சைன் 11 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.1908 இஸ் ஈக்குவல் டு பிஜே எவ்வளவு கண்டுபிடிக்கணும் பை ஹச்ஜே எவ்வளவு? 180. அப்போ 0.1908 இன்ட்டு 180 இஸ் ஈக்குவல் டு பிஜே. அப்போ 1908 இன்ட்டு 18 4 மீதி 6 9 8 22 மீதி 7 15 8 0 9 1 மீதி 1 3 4 மீதி 1 3 180 4 0 34.344 34.34 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பிஜே. ஃபோர்த் ஒன்று என்னது? ஹவு ஃபார் ஜே டு த ஈஸ்ட் ஆஃப் ஹச். இதோட ஈஸ்ட் இங்கே இருக்குது. எவ்வளோ தூரத்தில் இருந்து ஈஸ்ட் ஆஃப் ஜிஹெச் என்னது? நமக்கு இதோட ஈஸ்ட்ல எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அப்போ என்னது? ஹச்பி கண்டுபிடிக்கணும். ஹச்பி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜே டு த ஈஸ்ட் ஆஃப் ஹச் இஸ் ஈக்குவல் டு இது ஹச்பி.
இதுதான் அதோட ஈஸ்ட். அப்போ என்ன வரும் நமக்கு adjacent side கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும் cos 11 degree is equal to adjacent side HB by hypotenuse HJ. cos 11 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.9816 is equal to HB by HJ எவ்வளவு 180. அப்போ 0.9816 into 180 is equal to HB. மல்டிப்ளை பண்ண கிடைக்கும் நமக்கு 9816 into 18 6 8 48 மீதி 4 மீதி 4 1 8 8 12 2 மீதி 1 65 5 மீதி 6 9 8 72 78 6 1 8 9 8 8 6 16 6 மீதி 1 1800 ஆட் பண்ணிக்கலாம் 4 நம்பர் 176.68 176.68 போல இல்லைங்க 8னால 69 போட்டுக்கலாம் கிலோட்ட போடாமல் இவ்வளவு கிலோமீட்டர் is equal to HB. கிளியருங்களா? இதில் என்னன்னா ஃபிகர் போகிறது கொஞ்சம் கரெக்டாக போடணும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். As shown in figure, 2 trees are standing on the flat ground. The angle of elevation of the top of the both the trees from point X. Xல இருந்து ரெண்டு ட்ரீயோட டாப்புக்கான angle of elevation 40 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. If the horizontal distance between X and the smaller tree, Xல இருந்து ஸ்மாலர் ட்ரீக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் த டாப் ஆஃப் த 2 ட்ரீஸ், ரெண்டு டாப்புடைய ட்ரீஸோட டாப்புக்கு டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எக்ஸ் அண்ட் த டாப் ஆஃப் த ஸ்மாலர் ட்ரீ. இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, டிஎக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஹரிசானல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ட்ரீஸ் ஏசின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் வேணா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை வேணா ஒய்ன்னு வச்சுக்கலாங்களா? நான் ஆல்ரெடி இங்கே எக்ஸுங்கிற லெட்டர் பயன்படுத்துகிறோமா, அது கேபிட்டல் எக்ஸு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஎக்ஸையும் ஏசியும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா, டிஎக்ஸி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, ஹைப்போட்டினியஸ். தெரிஞ்ச வேல்யூ என்னது, அட்ஜசன்ட். அப்போ ஹைப்போட்டினியஸ் அட்ஜசன்ட் எதில் என்ன ஆகும், காஸ் தீட்டால. அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிசிஎக்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுறோம். டிசிஎக்ஸ்ல காசு எடுக்கணும். ஏன் காசு எடுக்கணும்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஹைப்போட்டினியஸ் தெரிஞ்ச வழி அட்ஜசன்ட் சைடு. அதனால cos 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு cx பை dx. cos 40 வேல்யூ கொடுத்துருக்கோம் எவ்வளவு 0.7660 இஸ் ஈக்குவல் டு cx எவ்வளவு cx 8 பை dx கண்டுபிடிக்கணும். அப்போ dx இங்கே போனது கீழே போயிடும் நமக்கு. dx இஸ் ஈக்குவல் டு 8 டிவைடட் பை 0.7660. இதை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண வர ஆன்சர் நமக்கு என்னது, dx. நான் இதை கால்குலேட்டரில் போட்டுக்கிறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எயிட் டிவைடட் பை 0.766 எவ்வளோ வருது, 10.44 இவ்வளவு மீட்டர். டிஎக்ஸுங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஏசி டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பெரிய ட்ரையாங்குலரில் ஏஎக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா 8 சப்ராக்ட் பண்ணால் ஏசி கிடைச்சிடும். கரெக்டுங்களா? சரி, அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஎக்ஸில் என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிக்கிற அட்ஜசன்ட் சைடு தெரிஞ்ச வேல்யூ. இப்போ டிஎக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு எவ்வளவு 10.44. இது எவ்வளவு 10.44. அப்போ இது மொத்தம் எவ்வளவு 30.44. தெரிஞ்ச வேல்யூ ஹைப்போட்டினியஸ், கண்டுபிடிக்க வேண்டிய அட்ஜசன்ட் சைடு. அப்போ காஸ் எடுக்கணும். காஸ் 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏஎக்ஸ் டிவைடட் பை பிஎக்ஸ். காஸ் 40 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.7660 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் எவ்வளவு ஏஎக்ஸ். ஏஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சல ஏஎக்ஸ்னு வச்சுக்கலாம் பை பிஎக்ஸ். பிஎக்ஸ் எவ்வளவு 20 + 10.44 30.44. அப்போ இது இன்ட்டு பண்ணால் ஏஎக்ஸ் கிடச்சிருமா, ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.766 இன்ட்டு 30.44
இப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் மல்டிப்ளை பண்ணா 0.766 இன்ட்டு 30.44 23.31 மீட்டர். இது ஏஎக்ஸ். பட் அவங்க கேட்டிருக்கிறது ஏசி தான் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ். தேர்ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் மைனஸ் சிஎக்ஸ், அதில் கழிச்சிடணும். அப்போ 23.31 மைனஸ் சிஎக்ஸ் எவ்வளவு 8. அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? ஏசி இஸ் ஈக்குவல் டு 23ல் 25 15.31 மீட்டர். இது டிஎக்ஸ், இது நமக்கு ஏசி. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது எக்ஸ்ல இருந்து ஸ்மால் ட்ரீயோட டாப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் 10.44 மீட்டர். அடுத்த கொஸ்டின் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ட்ரீஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 15.31 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா?